நமது தாய் திருநாட்டின் 77வது குடியரசு தின விழாவில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நம்மை நாமே ஆட்சி செய்யும் குடியாட்சி துவங்கின நாள் இன்று. அதிலும் இந்த நாள் இந்த வருடத்தில் ஒரு சிறப்பு மிக்க நாளாகும். ஏனென்றால் இன்றைய தேதியும் 26. இந்த வருட ஆரம்பத்திலிருந்து இது 26வது நாள். அது மட்டுமல்ல, வருடமும் 26. இந்த நாள் முடியாட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த நாள். ஆனந்தமயமான மக்களாட்சி மலர்ந்த நாள். அண்ணல் அம்பேத்கர் சட்டம் வகுத்த நாள். அதுவே இன்றைய அற்புத குடியரசு நாள். வழக்கம் போல தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நமது இன்றைய நிகழ்ச்சிகளை தொடங்குவோம். கடலுத்த நிலமடந்த கெழிலொழுகும் சீராடும் மரணமென பிறபரத கண்களில் தெக்கரும் அது சிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் பரிதரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அறிவுலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழகே தமிழகே உன் சீரிழவை திறப்பிழந்து செய்ய மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. நன்றி. அடுத்து இந்த விழாவினை துவக்கி வைக்குமாறு அன்புடன் வேண்டுகிறோம். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் இசைக்கப்படும். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलधि तरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे गाहे तब जय गाथा जन गण मंगल दायक जय हे भारत भाग्य विधाता जय हे जय हे जय हे जय 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 हे. மகிழ்ந்து குலாவிய நமது தமிழ்நாட்டை போற்றி பாட வேண்டும். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இனிப்பு சாப்பிட்டா டயபெட்டிஸ் கூடுறதுன்னு நம்ம எல்லாருமே பயப்படுறோம். ஆனா நம்ம வாயால சாப்பிட்டா தான் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை. காதால் சாப்பிட்டா என்ன ஆகும்? வாயால் சாப்பிட்டா வயிற்றுக்குள்ள போய் நமக்கு டயபெட்டிஸ் வருது. ஆனா காதால் சாப்பிட்டா நம்ம நெஞ்சில போய் நெஞ்செல்லாம் நிறையும். அது எப்படிங்கறத பாரதியாரே சொல்றார். ஆனா உண்மையில பாரதியார் இல்லாம எந்த குடியரசு தினமோ சுதந்திர தினமோ நடக்க முடியாது. நிச்சயமா. சோ பாரதியார் என்ன சொல்கிறார்னா, செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காலினிலே. சோ நீங்க எவ்வளவு தூரம் செந்தமிழ்நாடு சொல்லிட்டே இருக்காளோ அவ்வளவு தூரம் மோர் அண்ட் மோர் ஸ்வீட் வந்து உங்க காது வழியா உள்ள போய் நெஞ்சத்தை நிறைகிறது. இந்த அருமையான பாடலை பாட நமக்கு வருகிறார் திருமதி சரஸ்வதி சுந்தரம்.
எல்லோருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேசினிலே ஒரு சக்தி பீடத்திரு மூச்சினிலே. வேதம் நிறைந்த தமிழ்நாடு, உயர் வீரம் தெரிந்த தமிழ்நாடு, நல்ல காதல் புரியும் அறம்பைய பொழிலம் கண்ணிய பூண்ட தமிழ்நாடு. காவிரி தென்பண்ணி பாலாறு தமிழ் கண்டதோர் வைகை பொறிகை நதி என மீறியாறு பலவோட திருமேனி செழித்த தமிழ்நாடு. கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, நல்ல பல விதமான சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு. நல்ல பல விதமான சாத்திரத்தின் மனம் பாருங்கும் வீசும் தமிழ்நாடு. வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு. செந்தமிழ்நாடினும் போதினிலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே, எங்கள் தந்தையர் நாடென்ற பேட்டினிலே ஒரு சக்தி பீடத்திடு மூச்சினிலே, ஒரு சக்தி பீடத்திடு மூச்சினிலே. அடுத்து சொர்க்கமே என்றாலும் அது இந்தியாவை போல வருமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் நாடை போல வருமா? தேங்க்யூ. எந்த நிலையில் இருக்கிறது என்பதனை ஆங்கிலத்தில் எடுத்து எம்ப வருகிறார் நமது அருமை நண்பர் திரு சங்கர் அவர்கள். Good morning, everybody. Greetings on the 37th Republic Day to everyone of you. Well, on this day we remember our forefathers who did yeoman service to this country in the shape of, we remember the Indian Constitution was adopted, became effective on this day, on the 26th of January 1950. It took 3 years in the making. The chief architect, of course, was Dr. Ambedkar, and the Constituent Assembly consisted of about 288 members. The document was approved on the 26th of November 1949 and became effective on the 26th of January 1950. So, India resolved to become a sovereign democratic federal republic on this day. Well, what I would like to tell you are a couple of salient points which some of us may not know. Indian Constitution is the longest written constitution in the world. This is the constitution which is longest in terms of its size. It's a written constitution. This constitution, the original document was not typed or printed. This was handwritten document. It was calligraphed. Calligraphed both in English and Hindi. The Hindi version was calligraphed by Vasant Vaidya, and the English version was calligraphed by Prem Narayan Rao. The artwork for this entire document was done in Shantiniketan, and we all know of Nandlal Bose, a famous artist. He was associated in the artwork for the original constitution. This document is available. The original document with its all elaborate work is still available. Constitution has undergone 106 amendments to date. The last amendment, the 106th amendment, was adopted in 2023, which gave the landmark decision to give 33% reservation for women
women's reservation was that was the very key aspiration which was long awaited, got fulfilled on that day. It will get translated into reality in maybe once the next census is completed. In 2029, we should see realization of this women's reservation in the legislatures and both in the both at the center and the states. So that's a very landmark development that has happened. One more tidbit about the Indian Constitution. Constitution has 495 articles divided into 25 parts with 12 schedules. So I think with that, I would like to move on to the current economic situation. Where were we when we got our independence? Where were we? What kind of a nation we were in the ancient and the medieval times? And where were we when we got our independence? India was rightly known as Sone ki Chiriya, golden bird, a country which had immense wealth, not ordinary wealth, immense wealth, immense heritage, immense rich history. So it is a land with great amount of knowledge, which it has knowledge not of one type, the entire spectrum of knowledge, whether it is astronomy, mathematics, any field, we were leaders in all these fields. So when I really look at what happened to a nation which was so rich and prosperous in the ancient and the medieval times, we went through almost 1,000 years of, I think, what our forefathers must have gone through, must have been immense struggle to preserve, persevere, survive as a civilization. I think what they must have gone through, the history has not been, we are not even aware of any minor portion of that struggle that they must have gone through to survive as a civilization or a Hindu civilization. So the civilization was under attack, and the amount of savagery, depredation that the nation has undergone in that period is unparalleled in history. When we got our independence, we were a nation which was extremely poor, very low in agricultural production. Famines were quite common. It is after the independence, the founding fathers who led the nation laid a very firm foundation in terms of building up the nation. We got the Green Revolution under the able leadership of Dr. M. S. Swaminathan. Then we had the White Revolution. We are the largest agricultural producers in the world today. It is no ordinary thing that we are. We are the largest dairy producers in the world today, thanks to the great work done by these people like Kurian Burgess. Phenomenal work has been done. We contribute to 25% of the global production of dairy. So, I mean, we are oilseeds, pulses, millets, and the entire spectrum now we are able to become the granary of the world. I mean, it is no, where were we in 47? Where are we today? It just has taken a nation just 70, 80 years to come to this position. So no wonder, we will again get back to our days of glory and prosperity and the growth of India, as we are all witnessing. Enormous amount of work is getting done in terms of infrastructure. We are all witness to this. Did we witness this kind of a great amount of economic activity in terms of building up our infrastructure, whether it is roads, ports,
airports. I mean, unimaginable number is getting. No wonder we are the largest. We are the highest GDP in the world today. We are the fourth largest economy in the world. We have the largest. We have foreign exchange reserve exceeding $700 billion. We get attention from every nation in the world because they look at India with great sense of optimism. In a world which has got so much of turbulence, India provides that kind of a stability and confidence that here we can go, invest our money, and our money's worth will be realized. Why are we signing the major mega deal? Why the entire European nation in campaign in Delhi today, they are going to sign a major trade deal called as the mother of all deals. It's not an ordinary achievement, friends. It's a very, very proud day for the country. This deal is going to sign in next couple of days. And I do sense that with the kind of economic activity and the momentum that's getting generated, India will become the Soviet China that it was. It will become a very prosperous nation, a Vikasit nation as our Prime Minister chooses to call it. We will be there. Our subsequent generations will feel proud of all of us in having laid a good foundation for this country, in taking this country forward in a path of growth and India's growth doesn't come at the cost of anybody else's growth. When India grows, everybody grows alongside. This is a very unique feature of our Dharmic culture. This culture, when we don't take away anybody's wealth, when we grow, we distribute. We give very generously. What did we do during COVID times? We went through difficulties. But did we not share the India-generated vaccine free? We did not charge anybody. Whatever we could afford to give, we gave them free. So I do sense that these are these dharmic traditions which are inherent in our way of thinking, the way we work. So my very best wishes to all of you and the nation and our subsequent generations. I'm sure will feel proud of the good work that has been done by all of us. Thank you so much for the opportunity. Thank you. I forgot to tell Mahakavi Bharatiya's famous word. Why did he sing that famous song, Parukulle Nalla Nadu? Oh, what a song that is. I'm going to read it, tears come to your eyes. How prophetic he was when he talked of Parukulle Nalla Nadu, Namma Bharat. I mean, it was immensely gratifying to see the great words of wisdom contained in those lines. Thank you. Thank you so much. பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு அப்படின்னு அப்ப அதை பாடாம இருக்கலாமா? முன்னால நாம தான் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அகில உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே இப்ப சொல்றாங்க பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு. அதை பாட வருகிற திருமதி அன்னபூர்ணி ஐயரன் அவர்கள். அனைவருக்கும் இந்திய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். பாருக்குள்ளே நல்ல நாடு, பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. பாருக்குள்ளே நல்ல நாடு, எங்கள் பாரத நாடு. ஞானத்திலே பரமோனத்திலே, ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே. ஞானத்திலே பரமோனத்திலே, உயர் மானத்திலே அன்னதானத்திலே. கானத்திலே அமுதாக இறை
நாடு வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் வீரத்திலே உபகாரத்திலே வீரத்திலே படை வீரத்திலே நெஞ்சில் வீரத்திலே உபகாரத்திலே சாரத்திலே நீல சாத்திரங்கள் கண்டு தருவதிலே உடனாடு சாரத்திலே நீல சாத்திரங்கள் கண்டு தருவதிலே உடனாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு யாகத்திலே தவ வேதத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே யாகத்திலே தவ வேதத்திலே தனி யோகத்திலே பல போகத்திலே ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டாட்டம் ஆகத்திலே தெய்வ பக்தி கொண்டாட்டம் அருளிலே உயர்நாடு அருளிலே உயர்நாடு இந்த பாருக்குள்ளே நல்ல நாடு எங்கள் பாரத நாடு பாரத நாடு பாருக்குள்ளே நல்ல நாடு வெளிப்பனி மலையின் மீதுலகுவோமடி மேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தனம் அனைத்து கோல் செய்வோம் எங்கள் பாரத தேசம் என்று பேர் சொல்லுவோம் எங்கள் பாரத தேசம் என்று பேர் சொல்லுவோம் வந்தே மாதரம். இதை நாம் சமீபத்தில் மார்கழி மாதத்தில் கண்டோம். இங்கு அடிமை தனையில் கையறு நிலையில் நமது பாரத தாய் இருக்கிறார். சுதந்திரத்திற்கு முன்னால் அந்த பாரத தாயினை திருப்பள்ளி எழுச்சியப்பட பாடுகிறார் பாரதியார். அம்மா, உன்னை வாழ்த்தி வணங்க பல்லாயிரம் தொண்டர்கள் சூழ்ந்து நிற்கின்றோம். நீ ஏனம்மா இன்னமும் துயில் கொண்டு கிடக்கின்றாய்? பள்ளி எழுந்திருவாய். ஏனென்றால் இனிமே நமக்கு பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தால். இந்த அருமையான பாடலை தொண்டர்கள் சார்பாக பாட வருகிறார் திருமதி மங்களம் அறிகிறேன் அவர்கள். எல்லாருக்கும் காலை வணக்கம். இனிய 77வது குடியரசு தின விழா எல்லாருக்கும். அண்ணன் சார் இருக்கிறதுனால நமக்கு ஒரு பலம். அவரே பாடி சொல்லி விட்டார், நம்ம ஒரே எழுத வேண்டாம். இருந்தாலும் நான் இது எழுப்புற மாதிரி பாவலா தான் பண்றேன். பாரத தாய் எங்கேயா தூங்குவாளா? தூங்கவே மாட்டா. ஒரு பாவலா, எதுவுமே நம்ம ஒரு கற்பனை கேட்டு மகிழ வேண்டும் என்று பாரத தாயை வணங்கி இந்த பாட்டை. பொழுது புகுந்தது யாம் செய்த தவத்தால் உண்மையிரு கண்ணும் போயினையாவும் எழும் பசும் போச்சூடர் எங்களும் பரவி எழுந்து விளங்கியது அறிவெனும் இயவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கிங்கு பொன் தொண்டர் பல்லாயிர சூழ்ந்து நிற்கின்றோம். விழி துயில்கின்றனை இன்னும் என் தாயே வியப்பது தான் பள்ளி எழுந்தருளாயே வியப்பது கான் பள்ளி எழுந்தருளாயே. புள்ளினோ மார்த்தன ஆர்த்தன முரசம் பொங்கியது எங்கும் சுதந்திரநாதம் வெள்ளிய சங்கம் முழ
வீதியெல்லாம் அணு கூற்றனர் மாதர் தள்ளிய அந்தணர் வேதமும் நின்றல் சீர்திருநாமமும் மோதி நிற்கின்றார் அள்ளிய தெள்ளமோ தன்னை மன்னை ஆருயிரே பள்ளி எழுந்தருளாயே ஆருயிரே பள்ளி எழுந்தருளாயே பருதியின் பேரொளி வானிகை கண்டோம் பார்விசை நின்னொழி காணுதற் அளந்தோம் சுருதியின் சேவடி அணிவதற்கென்றே கனிவுறு நெஞ்சக மலர் கொடு வந்தோம் சுருதிகள் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்தரு மாண்பின ஈதனையம்மே நிறுத்தர்கள் நாட்டுப்புற சூழ்கர தேற்றை நீர்மலையே பள்ளி எழுந்தருளாயே நீர்மலையே பள்ளி எழுந்தருளாயே இன்னருள் பிரியருள் காண்பதற்கு எங்கள் நெஞ்சகத்தாவலை நீ அறியாயோ பொன்னனையாய் பணிமுடியிமைய பொறுப்பின நீந்த பெருந்தவ பொருளே என்ன தவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவனின்னருக்கு ஏழையும் யாமே இன்னமும் துயிலுதியில் இது நல்சோ இன்னுயிரே பள்ளி எழுந்தருளாயே இன்னுயிரே பள்ளி எழுந்தருளாயே மதலிருப்பமும் தாய் துயில்வாயோ மாநிலம் பெற்றவள் இதுநேராயோ குதலை மொழிக்கிறன் காதொரு தாயோ கோமகளே பெரும் பாரத கரசே விதமுறு நின்மொழி 18 கூறி வேண்டியவாறு உன்னை பாடுவது காணார் இதமுற வந்தமை ஆண்டருள் செய்வாய் ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயோ ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே ஈன்றவளே பள்ளி எழுந்தருளாயே பாரத மாதாக்கு ஜெய் வந்தே மாதரம். நிகழ்ச்சி தொடங்கும். அடுத்து மும்மொழி கொள்கைப்படி தமிழ் வந்தாச்சு, இங்கிலீஷ் வந்தாச்சு, ஹிந்தி வர வேண்டாமா? அதனாலதான் இப்ப அடுத்து ஒரு ஹிந்தி பாடல். சாஜன்கிற திரைப்படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல வந்து ஒரு காதலும் காதலியை பார்த்து பாடுறான், நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன் தெரியுமா, ஆண்டவன் மீது ஆணையா சொல்றேன், நான் தூங்கினாலும் முழிச்சாலும் எனக்கு ஒரு ஞாபகம் தான் அப்படின்னு. அதே பாட்டை அதே மெட்ட அப்படியே வச்சுட்டு லிரிக்ஸ மட்டும் இவன் மாத்திருக்கா. யாரு? சுகன்யா, உமா அண்ட் விஜயம். இவன் லிரிக்ஸ மட்டும் மாத்தி நமது தாய் திருநாட்டை பத்தியும் அந்த மூவர்ண கொடியையும் பார்த்து, மூவர்ண கொடியை தாய் திருநாடை நாங்கள் உங்களை எவ்வளவு நேசிக்கிறோம் தெரியுமா, நாங்கள் தூங்கினாலும் முழித்தாலும் ஆண்டவன் மீது ஆணை உங்கள் ஞாபகமாகவே இருக்கிறது என்று பாடியிருக்கிறார்கள். அந்த முயற்சிக்கு ஒரு பாராட்டுகள்.
दम बहुत प्यार करते हैं तिरंगे को हम बहुत प्यार करते हैं तिरंगे को हम तिरंगे की बाहों में मोरे हैं जितने तिरंगे की बाहों में मोरे हैं जितने हमको तिरंगों से मोहब्बत है उतनी झुकने न देंगे झुकने न देंगे जब तक है दम बहुत प्यार करते हैं तिरंगे को हम बहुत प्यार करते हैं तिरंगे को हम कदम चाहे लो कदम चाहे लो वतन की कदम बहुत प्यार करते हैं जय की इस मिट्टी में तिलक करो ये धरती है बलिदान की आओ साथियों तुम्हें दिखाए झांकी हिंदुस्तान की इस मिट्टी में तिलक करो धरती है बलिदान के वंदे मातरम 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 இப்போது நிறைய பேர் வந்து ஏமாத்துறோம் என்கிறார்கள். அடுத்த நிகழ்ச்சியின் கடைசியாக குடியரசு கண்ட இந்த இந்தியாவின் தற்போது நிலை பற்றி பேச வருகிறார் நானா நாணயன் ஆஸ்தான பேச்சாளர் சூரியன் சந்திரன் இரண்டும் தன் பெயரை வைத்தவர் பானுமதி அவர்கள். என் அன்புள்ள சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பு வணக்கங்கள். இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். குடியரசு என்றால் என்ன? குடியரசு என்றால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசையும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சித் தலைவர்களையும் பிரதிநிதிகளையும் கொண்ட நாடு எனப்படும். அந்த காலத்து மன்னர் ஆட்சி போல் ஒருவர் கையிலேயே எல்லா அதிகாரங்களையும் கொடுக்காமல் மேலும் வம்சாவளி வழியாக ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கப்படாமல் தன் ஆட்சியாளர்களை தானே தேர்ந்தெடுக்கும் உரிமை மக்களிடமே இருப்பது குடியரசு. இதில் மக்களின் கடமை இந்திய மக்களாகிய நாம் உறுதி கொண்டு முறைப்படி தீர்மானித்து இந்தியாவை ஒரு இறையாண்மை சமூகத்துவ சமய சார்பற்ற ஜனநாயக அரசாக கட்டமைத்திட எல்லா குடிமக்களும் சமூக பொருளாதார மற்றும் அரசியல் நீதி கருத்து நம்பிக்கை வழிபாடு தன் செயல் உரிமை வாய்ப்பு சமத்துவம் ஆகிய உறுதி செய்து ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டை உறுதிப்படுத்திட அரசியல் நிர்ணய சபையில் உருவாக்கப்பட்ட இந்த அரசியல் அமைப்பு முறையை ஏற்று சட்டமாக்கி மக்களுக்கு தந்திருக்கிறது. இதை எக்காலம் கொண்டும் நாம் சிதைக்க மாட்டோம் என்ற உறுதியை அளிக்க வேண்டும். இது வரலாற்று நிகழ்வு மட்டுமல்ல,
இது இந்தியாவின் நீண்ட காலமாக உறங்கி கிடந்த ஆன்மாவின் விழிப்புணர்ச்சியே ஆகும். இது நீதி, சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகிய தூண்களின் மேல் கட்டப்பட்ட ஒரு அமைப்பாகும். இறுதி அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை தங்களை ஆளுகிறார்கள் என குறிக்கிறது. இது யார் உருவாக்கினார்கள்? தொலைநோக்கு பார்வை கொண்ட நமது அரசியல் சிற்பி டாக்டர் B.R. அம்பேத்கர் தலைமையில் நமது நேர்த்தியான சில தேச தந்தைகளும் சேர்ந்து இந்த சாசனத்தை உருவாக்கினார்கள். அதுவே தார்மீக வழிகாட்டியாக நமக்கு திகழ்கிறது. இதன் மூலம் ஜாதி, மதம், பொருளாதாரம் ஆகியவற்றை பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சமமான பங்கு இருப்பதை உறுதி செய்கிறது. இது நமது அடிப்படை உரிமைகளுக்கு உத்தரவாதம் அளித்து தனிமனித சுதந்திரத்தையும் மனித மாண்பையும் பாதுகாக்கிறது. குடியரசு இருப்பதன் பொருள் ஆட்சி என்பது ஒரு புனிதமான பொறுப்பு என்பதும் சுதந்திரத்தின் பலன்கள் ஒவ்வொரு குடிமகனையும், குறிப்பாக மிகவும் பாதிக்கப்படக்கூடிய விளிம்பு நிலை மக்களை சென்றடைவதை உறுதி செய்கின்ற ஒரு தொடர்ச்சி முயற்சியாகும். இன்றைய நிலைமை என்ன? சமீபத்திய ஆண்டுகளில் தற்போதைய மத்திய அரசாங்கம் இந்த குடியரசு கொள்கைகளை வலுப்படுத்தவும் லட்சக்கணக்கான மக்களுக்கு உறுதியான யதார்த்தங்களாக மாற்றவும் குறிப்பிடத்தக்க முயற்சிகளை மேற்கொள்கிறது. நல்லாட்சி அனைவரும் உள்ளடக்கிய வளர்ச்சி, பொது சேவைகளை திறம்பட வழங்குதல் ஆகியவற்றை கவனம் செலுத்தப்பட்டு வருவதை இந்த அரசியலமைப்பின் சாராம்சம் மக்களின் அன்றாட வாழ்வில் உணரப்படுவதை உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த வலுப்படுத்தலை நாங்கள் பார்க்கும் விதம் இது. ஒடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரம் அளித்தல், அரசாங்கம் சமூக நீதி மற்றும் அதிகாரமாக்கும் தீர்மானங்களை முனைப்புடன் செயல்படுத்தி வருகிறது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் போன்றவைகளை திருத்தப்பட்டுள்ளன. இதன் நோக்கம் அதிக சமத்துவ சமூகத்தை உருவாக்குவதே. முக்கிய நலத்திட்டங்களாக கோடிக்கணக்கான மக்களுக்கு அடிப்படை வசதிகளை விரிவுபடுத்தியுள்ளன என நீங்களே காண்கிறீர்கள். அடிப்படை தேவைகளாக சுகாதாரம், குடிநீர் வசதி, மின்சாரம், LPG கேஸ், கழிப்பிட கட்டடங்கள் என பல முயற்சிகள் அளப்பரிய வியத்தக முறையில் மேம்படுத்தியுள்ளன. 80 கோடி மக்களுக்கு மேல் தரமான அரிசி, கோதுமை, பருப்பு, எண்ணெய் போன்ற அத்தியாவசியமான பொருட்கள் குறைந்த விலைக்கு ரேஷனில் கொடுக்கிறார்கள். வீடு வழங்கும் திட்டத்தில் 4.21 கோடி வீடுகளை கட்டி தந்துள்ள ஏழைகளை மேம்படுத்த இந்த அர்ப்பணிப்பு ஒரு சான்று. நல்லாட்சிக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துதல், அதாவது டிஜிட்டல் முறை, பொது உள்கட்டமைப்பில் DPI பயன்படுத்தி ஒரு புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்தினர். தவிர ஊழலை குறைப்பதன் மூலமும் இடைத்தரகர் கொள்ளையடிக்காமல் இருக்கவும் அரசாங்க பயனாளிகளுக்கு நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்கிறது. இது நாரி சக்தியை வெளிப்படுத்த முழக்கம் கொட்டவில்லைன்னா சட்டமன்ற அமைப்புகளின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதையே நோக்கமாக கொண்டது. இது நாரி சக்தி வந்த பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா போன்ற சட்டங்கள் அரசியல் துறையில் பாலின சமத்துவத்தை ஒரு யதார்த்தமாக மாற்றி வருகிறது. இந்திய முஸ்லிம் பெண்களுக்கான உடனடி முத்தலாக் முறையை குற்றமாக்கும் சட்டம் பாலின நீதி மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்ய மற்றொரு படிக்கல். தன்னறிவு பெற்ற மற்றும் வலிமையான தேசம், இறையாண்மை என்ற கொள்கைக்கு இணங்க ஆத்ம நிர்பர் பாரத் அல்லது தன்னிறைவு இந்தியாவின் முயற்சியானது குறிப்பாக பாதுகாப்பு போன்ற துறையிலும் 50 கோடி பேர்களுக்கு மேல் வங்கி கணக்கு வைத்ததையும் கோவிட் டைமில் தடுப்பூசி இயக்கம் முக்கிய பங்கு வகித்து 2021 கோவேக்சின், கோவிஷீல்டு நம் நாட்டிற்கு மட்டுமல்ல அண்டை நாடுகளுக்கும் உதவியது அபாரமான காரியம். பிற தேசங்களும் நம் இந்தியாவை திரும்பி பார்த்து தன்னிறைவில் செய்த நோக்கத்தை புரிந்து புகழ்கிறது. இன்று இந்தியா அதிவேகமாக வளர்ந்து உலகில் 4வது பெரிய பொருளாதார நாடாக திகழ்கிறது. இது மக்களின் நீக்கிற மக்கள் மனப்பான்மைக்கும் சிறப்பான கொள்கைகளுக்கும் ஒரு சிறந்த சான்றாகும். நம் முன்னேற்றம் ஒரு கூட்டு முயற்சியாக இருப்பினும் இக்குடியரசு பயணம் ஒரு தொடர்ச்சியான ஒன்றாகும். இது தொடர்ந்தால் அடுத்த வருடமே இந்த நாடு 3ஆம் நிலைக்கு வரும் என்பதை உறுதியிட்டுக் கொள்கிறேன்.
இந்த அரசியல் சிறந்த முயற்சிகளின் யுத்தத்தில் என்னை கவர்ந்தவை. கல்வியிலேயே பெண் குழந்தைகளை அழித்த காலம் போய் பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ், பிரதான் மந்திரி மகிழ் சக்தி கேந்திரா போன்ற திட்டங்கள் மூலம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்து, கல்வி அளித்து, ஊக்கத்தொகை அளித்து, அதிக கவனம் பெண்களிடம் செலுத்துவதும் பெண்கள் முன்னேற்ற பாதையில் செல்வதையும் நாம் கண்கூடாக பார்த்து மகிழ்கிறோம். அடுத்து பெண்கள் இயற்கையாகவே பலவீனமானவர்கள் தான். அவர்களுக்கு 4-5 குழந்தைகளையும் கொடுத்துவிட்டு திடீரென்று ஒரு சின்ன விஷயத்தில் தலாக் 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 என்றால் என்ன செய்வார்? எங்கு போவார்? அதுவும் அத்தனை குழந்தைகளுடன் அதற்கு முடிவு கட்டியது மிகவும் போற்றத்தக்க விஷயம். 1528ஆம் ஆண்டே பாபரி மஸ்ஜித் அயோத்தியா ராமர் கோவில் வளாகத்திலேயே கட்டி 70 வருடங்களாக நாம் ராமர் கோவிலை கட்ட வேண்டும் என நீதிமன்றத்தில் முறையிட்டும் எதுவும் நடக்காது. இப்போது கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பெரிய பிரச்சனையும் இல்லாது ராமருக்கு விடுதலை கிடைத்து பாலராமர் தன்னிடத்திலேயே கோவில் கொண்டது ஒரு அற்புதம். கிரேட் ஜாப். டிஜிட்டல் ரெவல்யூஷன் இந்தியாவில் அடிமட்ட மக்களில் இருந்து மேல்தட்டு வரை அதன் பயனை யாரும் அனுபவிக்கின்றனர். அடுத்து யார் அடித்தாலும், எத்தனை அடித்தாலும், எங்கு அடித்தாலும் நாம் வாங்கிக் கொண்டுதான் வருவோம். ஆபரேஷன் சிந்தூர் இதற்கு விதிவிலக்கு. முதல் நாள் புதியதாக எந்த இடத்தில் யாரை அடிக்க வேண்டுமோ அவர்களை அந்த நாட்டிற்கே சென்று அடித்து தைரியமாக அடித்து வெற்றி பெற்று வந்தனர். தலைக்கு வீரம் வைத்தது போல நாம் விஞ்ஞான முன்னேற்றத்தை பறைசாற்ற சந்திராயன் மண்ணிலிருந்து விண்ணை பெற்றார். நம் கடமை. நான் என்ன செய்தது நமக்கு என்ற கேள்விகள் கேட்பது எதற்கு? நீ என்ன செய்தாய் அதற்கு என்ற ஒரு மொழி உண்டு. அதுபோல நமது கடமை குடியரசுக்கு என்ன? நமது நாடு ஒப்பில்லாத சமுதாயம், உலகத்திற்கு ஒரு புதுமை என பாரதியார் சொல்லியுள்ளார். ஏனெனில் இந்த நாட்டில் எத்தனை மாநிலங்கள், எத்தனை ஜாதிகள், எத்தனை மதங்கள், எத்தனை மொழிகள், எத்தனை பாகுபாடுகள், அது எப்படி இருந்தாலும் ஒன்றுபட்டு சமுதாயமாக நாம் இருப்பது நமக்கு பெருமை. மிக விரைவில் ஒரு சூப்பர் பவர் பொசிஷனை அடைவதற்காக உத்வேகத்துடன் நாம் குடியரசு முன்னேறுகிறது. பெருமைப்படுவதோடு அல்லாமல் சில கடமைகளையும் செய்ய வேண்டும். தேர்தலில் மத, ஜாதி, மொழி, எனது ஊரை சேர்ந்தவர், எனது பகுதியை சேர்ந்தவர் என்ற உணர்வுக்கு இடம் கொடுக்காமல், இலவசங்களுக்கு அடிமையாகாமல் நாட்டை முன்னேற செய்தவர்கள் யார்? மக்கள் பணி சேவையை குறிக்கோளாக கொண்டு அரசியலில் யார் இருக்கிறார்கள் என்று பார்த்து அவர்களுக்கு வாக்களிப்பது நம் தலையாய கடமை. நாம் தினமும் பிரார்த்தனை செய்கிறோம் அல்லவா? அந்த நேரத்தில் எல்லையில் இருந்து நம்மை காக்கும் சகோதர சகோதரிகளுக்கு அந்த ராணுவ வீரர்களை பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று ஒரு 5-10 நொடிகள் பிரார்த்தனை செய்யலாமே. இதுவும் நமது நாட்டிற்கு செய்யும் கடமைதான். நமது குடியரசு வலிமை நிகரற்ற பன்முகத்தன்மை மத்தியில் நாம் ஒற்றுமையை ஒருபோதும் பிளவுபடுத்த அனுமதிக்க கூடாது. பொறுப்புள்ள குடும்பங்களாக இருக்கவும், ஒருவரை ஒருவர் மதிக்கவும், உலக சமூகத்தில் சரியான இடத்தை பிடிக்கவும், அனைவரும் உள்ளடக்கிய ஒரு வளமான வலிமையான பாரதத்தை கட்டி காக்கவும், ஒன்றிணைந்து உழைக்கவும் நாம் உறுதிமொழி ஏற்போம். இதுவே நமது கடமை. வீடு சென்று தொலைக்காட்சியில் குடியரசு தின விழா கேளிக்கைகளை கண்டு மகிழுங்கள். இத்தனை பொறுமையாக நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்க மிக்க நன்றி. ஜெய்ஹிந்த், ஜெய் பாரத். ஆக்சுவலி வெளியிலே அடைமழை, உள்ளே தமிழ் மழை. ஆஹா, அருமை அருமை அருமை. ஏற்கனவே சொன்னது போல் நாம் இந்த நாள் மன்னர்கள் ஆட்சி மறைந்து மக்கள் ஆட்சி துவங்கின நாள். அந்த காலத்துல எப்படின்னா, ஒரு ராஜா இருப்பான், ராஜா எடுத்தாப்புல அவன் தான் அடுத்த ராஜா. அப்படிதான் இருந்தது மன்னர் ஆட்சி. அந்த வாரிசு அரசியல் முடிஞ்சு ஜனநாயக அரசு துவங்குவதற்கு உண்டான அறிகுறிகள் தெரிகிறது. ஏற்கனவே ஒரு கவிஞர் சொன்னது போல
1000 தாமரை மொட்டுகளே, ஆனந்த குமிகள் கொட்டுகளே என்று நாம் ஆனந்த முழக்கம் செய்வோம். பெருமளவில் வருகை புரிந்து இந்த விழாவினை சிறப்பித்த உங்கள் அனைவருக்கும் மற்றும் பொறுமையாக வீடியோ எடுத்த திரு பாபு அவர்களுக்கும் நன்றி. பாரதி கூறியபடி பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீர் அதன் புதல்வர், இந்நினைவு அகற்றாதீர், நம் நாட்டை போற்றுவோம். அனைவரும் என்னுடன் சேர்ந்து ஒருமித்த குரலில் கூறுங்கள்.